புரியலையா? நம்ம சுபினை தான் கூப்பிட சொல்றேன். அவன் உள்ள உட்காந்துட்டு வெளியில வர மாட்டேங்கிறான். ஏய் பசங்களா, இவ்வளவு நாளும் சுபினுக்கு டிவியில வந்தது தெரியாது. நீங்க அவனை டிவியில பாத்தீங்களோ தெரியாது. இப்பதான் சொல்ல போறேன். டேய் சுபின், சுபின் கொஞ்சம் வெள்ள வாடா, அவனதான் பசங்க பார்க்கணும்னு சொல்றாங்க. டேய் என்னடா பண்ற? கையை வெளில நீட்டிட்டு வாடா ப்ளீஸ். சுபின் டைம் ஆகுதுடா, உன்னதான் பசங்க எல்லாம் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. கொஞ்சம் வெளியில வாடா. என்னடா கால் எல்லாம் பெண்டை. அங்க பாரு, அங்க ஒரு நிமிஷம் பாரு. என்னது? நல்லா பாரு. நல்லா பாத்துனேன். டேய் நீ டிவில வந்திருக்கடா. பின்னாடி போன நீங்க டிவில வந்திருக்கேன்னு சொன்னா நான் நல்லா மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கேன்ல. மேக்கப்லாம் போட்டு வந்திருப்பியா? என்னடா சொல்ற? அக்கதான் அழகா தெரியும் உங்களோட. என்னோட அழகா தெரிவியா? சரி பரவாயில்ல, நீ மேக்கப் போடலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல மேக்கப் கொடுத்து வரேன். ஒரு நிமிஷம் இருக்கேன். வாடா சொன்னா கேள்றேன். சுபின் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஏசப்பா நம்ம இருதயத்தை தான்டா பாக்குறாரு, வெளி தோற்றத்தை பார்க்கல. உன் இருதயத்தை சுத்தம் பண்றதுக்கு நீ என்ன வேணாலும் செய். நீ இப்போ முகத்தை அழகா காமிச்சு என்ன பண்ண போற? என்ன சொல்றீங்க? ஆமாடா, வேதத்துல ஒரு சம்பவம் இருக்குல்ல. சாமுவேல் என்ன பண்ணாரு? ராஜாவா தாவீதை அனாயின்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அண்ணனுங்களாம் பார்க்கும்போது அவன் அழகா இருக்கான், அவன் ஹைட்டா இருக்கான். ஆனா ஏசப்பா என்ன சொன்னாரு? நானும் இருதயத்தை தான் பாக்குறேன், தோற்றத்தை இல்ல. கரெக்ட் தான். நம்ம பரிசுத்தமா இருக்கதான் ஏசப்பா விரும்புறாரு. நிறைய பேரு மேக்கப் போறதுனால பரலோகம் போயிடலாம் நினைக்கிறாங்க, ஸ்டைலா மத்தவங்க முன்னாடி இருக்கனால பரலோகம் போயிடலாம் நினைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, டாட்டு குத்திக்கிட்டா ஒரு சில சிலுவையே டாட்டுவா குத்திக்கிறாங்க, அதெல்லாம் குத்திக்கிட்டா பரலோகம் போயிடலாம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் வெளி தோற்றத்தை தான் அழகாக்கும் இல்லையே, நம்ம உள் தோற்றத்தை, அதாவது நம்ம உள்ள இருக்க இருதயத்தை பரிசுத்தம் பண்ணாதான் நம்ம பரலோகம் போக முடியும். ஐயோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். பரிசுத்தம் பண்ணணும். என்னெல்லாம் பண்ணணும்? நம்ம பரிசுத்தம் பண்ணணும்னா ஏசப்பா மாதிரி பரிசுத்தமா இருக்கணும். தவறான காரியங்கள்ல இருந்து நம்ம விலகி இருக்கணும். புரியுதா புரியலையா? என்னென்ன தவறான காரியம்? இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப், சினிமா படம், சினிமா பாட்டு, செக்யூலர் சாங்ஸ், ஏசப்பா வராத எதுவாகிலும் அதை விட்டு நம்ம தூரமா இருக்கும் போது நம்ம பரிசுத்தமா இருக்க முடியும். எதுக்கு ஐயோன்னு சொன்னேன்? நான் கூட நேற்று சினிமா பாட்டு பாடினேன். சினிமா பாட்டு பாடுனியா? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்ணியா? சுபீன், அப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்மளை மற்றவங்க பார்க்கும்போது ஏசப்பாவை தான் பார்க்கணும். நம்ம பரிசுத்தமா இருந்தா தான் ஏசப்பாவை பார்க்க முடியும். உனக்கு புரியுதா? பார்க்குற தம்பி தங்கச்சிக்கு புரிஞ்சுதா? நம்ம பரிசுத்தமா இருக்கும் போது தான் இயேசுவை மற்றவங்க பார்க்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு ஏசப்பா நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம VBS தீம் என்ன? பி ஹோலி லைக் ஜீசஸ். அவர் மாதிரி பரிசுத்தமா இருக்கணும்னா உலகப்பரமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏன்னா சொல்றது புரிஞ்சுதா சுபீன்? ஓகே, மறுபடியும் மேக்கப் போட்டு வரியா? என்ன சொன்ன? நம்ம இருதயத்தை சுத்தமா வச்சுக்கணும்னு சொன்ன. புரியுதா புரியலையா? ஐயோ சாரிண்ணே, புரியுது. ஓகே, நான் தூங்க போறேன். கொஞ்ச நேரம் தூங்க போறியா? ஐயோ இவனோட பெரிய தொந்தரவு. ஓகே பசங்களா, நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன்.